கிளிநொச்சியில் இப்போ முன்னாள் போராளிகளை பலரை ஒன்றிணைச்சு ஒரு கூட்டம் மாதிரியான ஒன்றை வச்சிருந்தவர் தேசிய தலைவர் முதலாக ஒரு ஒப்பந்தம் ஒன்றை போட்டு அதில் கையெழுத்திட்டார் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் தான். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களுடன் நாங்கள் செய்த உடன்பாட்டை எங்களுடைய போராளிகளுக்கு விளங்கப்படுத்தணும் என்ற நோக்கம். 8 மாவட்டத்திலையும் 2 பேர் படி வந்தால் கூட எங்களுக்கு 16 பேர் வந்தால் காணும். ஆனால் நாங்கள் 200க்கு மேற்பட்ட போராளிகளுக்கு ஒழுங்கு செய்த நாங்கள் விடுதலை புலிகள் தரப்பில் எங்கட மக்கள் விடுதலை புலிகளுக்கு ஒரு ஆதரவு தெரிவிக்கிறது எங்கட போராளிகள் மக்களும் பயப்படுறாங்க. எங்களுடைய தேசிய தலைவருக்கு துவாராட வருகையை பற்றி இல்லை அண்ணி இருக்குது அண்ணன் இருக்குது அம்மா இருக்குன்னு சொன்ன உண்மையா இந்த களத்தில் முழு பேர் இந்த களத்தில் இருந்த போராளிகள் இதில் நீங்க பேர் பார்க்கலாம், புலமைந்த மக்கள் பார்க்கணும், போராளிகள் பார்க்கணும். ஆனா எங்களுடைய போராளிகள் உண்மையான உணர்வோட உண்மையான சத்தியத்தோட உண்மையான நேர்மையோட ஒரு கூட்டத்துக்கு அழைச்சால் உங்களுக்கு பயம் போய் கழிச்சோம். நாங்கள் ரணில் விக்ரமசிங்க அவர்களிடம் நீண்ட காலமாக 15 வருஷம் யுத்தம் முடிஞ்சு 3வது வடகிழக்கில் மாநசபை முறைமைக்குள்ள எங்களுடைய போராளிகள் படித்த யூனிவர்சிட்டி பிள்ளைகள் படித்த கல்வி பட்டாரிகளுக்கு 1 வருஷம் காட்டுல போராடினால் அவனுக்கு தான் தெரியும் அந்த வலி. தோல்ல சுமந்து தோல்ல தலையால சாமான் தூக்கி நாங்கள் எங்கட காயக்காரனை கொண்டு வண்டி ஏத்துறது கிடையில ஒருவனை காப்பாத்த 5 பேர் இழந்திருக்கான். அரசாங்கத்துக்கு போய் சொன்னார்கள், இவன் டயஸ்போராட நிக்கிறான், துவாராட பக்கம் நிக்கிறான், தலைவர பக்கம் நிக்கிறான், அம்மான் வரப்போதுன்றான். போராட்டம் முடிவடைஞ்சது. எங்களுடைய தளபதி மாதிரி சொன்னாங்க, ஏலக்குடியாக்கள் ராணுவ கட்டுப்பாடுக்கு குடும்பத்தோட போங்க, ஏலாதாக்கள் உண்மையான வித்துவான்கள், உண்மையான கடவுள் தெய்வங்கள், உண்மையான தீர்க்கதரிசிகள், உலகமே கையெடுத்து கும்பிடக்கூடிய எங்கட காவல் தெய்வங்கள் தளபதி மாதிரிலாம் சாச்சர் அடிச்சாங்க. உங்களுக்காக போராடி என்ன சொன்னா அண்டம்பால சிங்னியாலே ஏலாம போயிட்டு ரணில் விக்ரமசிங்கோட பேச்சுவார்த்தை செய்து. ஆனா நாங்க போய் ஜுஜிபி ஏன்னு சொன்னால் ராஜதந்திரி என்று இல்லை இன்பராசா முதல் 2002ஆம் ஆண்டு ஆனேர அந்த டைமில் ஆனேர சண்டை முடிஞ்ச டைமில் சந்திரிக்க அரசாங்கம் இருக்க இவர் பிரதமராக இருந்த நேரத்தில் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் எங்களோட தேசிய தலைவரோட முதல் பேச்சுவார்த்தைக்கு உடன்பட்டது ரணில் விக்ரமசிங்க சைன் வச்ச முதல் எங்க தேசிய தலைவர் சைன் வச்சதே ரணில் விக்ரமசிங்கோட. அவங்க என்ன பேரம் பேச போறாங்க போய் உங்களோட வாக்க வச்சு அது ரணில் விக்ரமசிங்கட்டையோ சஜித்திட்டையோ அனுரைட்ட அதே பேரம் பேச்சு தங்கட வயிற்றையும் தங்கட பேக்கையும் நிரப்புறாங்க. அங்க புலம்பெயர்ந்த தேசத்துல அவங்களுக்கு காசு கேட்கிறாங்க. ஜெஃப்னாபடியின் சொந்தங்களுக்கு வணக்கம். உண்மையிலேயே தேர்தல் சூடு பிடிச்சிருக்கு. தேர்தல் வேட்டின பிரசாரங்கள் நிறைய பலரால் முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு கட்சி சார்பான பிரசாரங்கள் இவருக்கு நாங்கள் ஆதரவு தெரிவிக்கப்படுற ஒவ்வொரு கட்சிகளும் தங்களது நிலைப்பாட்டையும் எடுத்து சொன்ன வண்ணமே இருக்குது. அந்த வகையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளிக்கப் போவதாக புனர்வாழ்வளிக்கப்பட்ட முன்னாள் போராளிகள் கட்சியின் தலைவர் இன்பராஸ் அவர்கள் சொல்லியிருந்தவர். உண்மையிலே அது சம்பந்தமான ஒரு காணொலியை நாங்கள் போட்டிருப்போம். அவர் பிறகு மீண்டும் கிளிநொச்சியில் இப்போ முன்னாள் போராளிகளை பலரை ஒன்றிணைச்சு ஒரு கூட்டம் மாதிரியான ஒன்றை வச்சிருந்தவர். அதில் அவர் சொன்ன விடயம் என்று பார்த்தீங்கன்னா, ரணில் விக்ரமசிங்கவுக்கு நாங்கள் ஆதரவு அளிக்கணும், அது மட்டும் இல்லாமல் தேசிய தலைவர் முதலாக ஒரு ஒப்பந்தம் ஒன்றை போட்டு அதில் கையெழுத்திட்டார் ரணில் விக்ரமசிங்கவுக்கு தான். ஆகவே நாங்கள் அவருக்கு ஆதரவு தெரிவிக்கணும் என்ற பொருள்பட அவர் அந்த கூட்டத்தில் பேசியிருந்தவர். உண்மையிலேயே இது பற்றி பல விமர்சனங்களும் முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலையில் ரணில் விக்ரமசிங்கவுக்கும் தனக்கும் ஒரு டீல் இருக்கிறதாக பேர் சொன்னவே அதை அம்பலப்படுத்துமாறு கேட்டுக்கொண்டவே அதை அம்பலப்படுத்துறதுக்காகத்தான் இந்த கூட்டத்தை நான் போட்டினான். அதன் முக்கிய நோக்கமே இதுதான் என்ற மாதிரியான பொருள்பட அவர் அந்த டீல் சம்பந்தமாக வச்சிருக்கார். அது பற்றின காணொலியாக தான் இது இருக்க போது. வாங்க இந்த காணொலியை பார்த்து வருவோம். 2024 9/7 உண்மையிலே இந்த கிளிநொச்சி மாவட்டத்திலே வடகிழக்கை சார்ந்த போராளிகள் எங்களுடைய கட்சியின் ஆதரவாளர்கள் வடகிழக்கில் இருக்கிற அனைத்து போராளிகளையும் நாங்கள் அழைத்திருந்தோம். இது எங்களுக்கு உரிய இந்த 2024 அதிமேதகு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களுடன் நாங்கள் செய்த உடன்பாட்டை எங்களுடைய போராளிகளுக்கு விளங்கப்படுத்தணும் என்ற நோக்கம். என்ன காரணம் என்றால், நாங்கள் அரசியல்வாதி இல்லை, டீல் பேசாமல் இருக்கிறது. ஏன்னா எனக்கு நிறைய பேர் எடுத்து கோல் பண்ணி கேட்டார்கள், விடுதலை புலிகள் என்ற பேரை தலைமை தாங்கி கொண்டு எங்களுக்கு எதுவுமே தெரியாது, நீங்களும் இப்போ சாணக்கியன் மாதிரி காசை பட்டியை வாங்கிட்டு நீங்கள் டீல் பேசியிருக்கலாம் தானே என்ற ஒரு நிர்பந்தம் இருந்தது. அப்போ அது வெளிநாட்டில் இருந்து எனக்கு சொல்லியிருந்தேன், கட்டாயம் ப்ரெஸ் மீட்டிங் வச்சு அதை வடகிழக்கு போராளிகள் அனைவரையும் ஒரே இடத்துல நாங்கள் திருவண்ணாமலையில் தான் ஒழுங்கு செய்த நாங்கள். ஆனால் கிளிநொச்சியில் எங்களுடைய போராளிகள் அனைவரையும்
ஒரே இடத்துல கோருக்கோணும் என்ற ஒரு நிர்பந்தம். 5 பேரோ 10 பேரோ 2 பேரோ 8 மாவட்டத்திலையும் 2 பேர் படி வந்தால் கூட எங்களுக்கு 16 பேர் வந்தால் காணும். ஆனால் நாங்கள் 200க்கு மேற்பட்ட போராளிகளுக்கு ஒழுங்கு செய்த நாங்கள் நிச்சயம் அவர்கள் எல்லாரும் எங்களுடைய நியூஸை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். வரையிலா சூழ்நிலை. அப்போ நாங்கள் இந்த எங்களுடைய எதிர்வரும் 2024 ஜனாதிபதி தேர்தலுக்கான 6க்கு நாங்கள் ஆதரவு தெரிவிக்கிற ஜனாதிபதி வேட்பாளர்மார் நிறைய பேர் இருக்கிறார்கள். அதில் பிரபலம் பெற்ற ஜனாதிபதி வேட்பாளர்மார் இருக்கிற அனுர குமாரதுங்க அவர்கள், சஜித் பிரேமதாசா, அடுத்தது ரணில் விக்ரமசிங்க அவர்கள். அப்போ நாங்கள் வந்து ரணில் விக்ரமசிங்க அவர்களுடன் உடன்பாடு வச்ச விடயத்தை நாங்கள் போராளிகளுக்கும் மக்களுக்கும் தெளிவூட்டும் முகமாக இந்த கிளிநொச்சியிலே இந்த மாநாடு இன்றைய தினம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. உண்மையில் அவசர நாங்கள் வந்து நேரம் காலம் நாங்கள் எவ்வளோத்த முடிவெடுத்து குயிக்காக செய்வோம் என்றாலும் கடைசி நேரத்தில் எங்களோட தமிழ் மக்கள் ஒற்றுமையும் இதுதான். எல்லாம் இழுபட்டு கல்யாண வீட்டுக்கு வந்த மாதிரி வந்து சேர்ந்து எல்லாம் இருக்கிறாங்க. நினைச்சா கவலை. ஆனால் நிச்சயமாக நான் இப்போ ஒரு வரக்கிட்ட ஒரு செய்தி பார்த்தேன். நேற்றைய முன்தினம் வந்து அனுர குமார் துங்க அவர்களுக்கு, ஜனாதிபதி வேட்பாளர் அவர்களுக்கும் ஜாழ்குடா நாட்டிலே பெரிய ஒரு மாநாடு நடக்குது. அது ஏதோ ஒரு ஹோட்டலில் வந்து யூஎஸ்பி ஹோட்டலில் ஆயிரக்கணக்கான தமிழ் மக்கள் சேர்ந்திருக்காங்க. அதே மாதிரி ஒவ்வொரு சஜித் பிரேமதாசாக்கும் ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதி அவர்களுக்கு. ஆனால் விடுதலை புலிகள் தரப்பில் எங்கட மக்கள் விடுதலை புலிகளுக்கு ஒரு ஆதரவு தெரிவிக்கிறதுக்கு எங்கட போராளிகள் மக்களும் பயப்படுறாங்க. ஒன்று பயப்படணும் என்னென்றால், இந்த கடந்த காலத்தில் நான் எங்களுடைய தேசிய தலைவருக்கு துவாராட வருகையை பற்றி இல்லை அண்ணி இருக்குது, அண்ணன் இருக்குது, அம்மா இருக்குன்னு சொன்ன உண்மை. ஆனால் நிச்சயம் எங்களுக்கு இருக்குது, எல்லாருக்கும் இருக்குது. இல்லை என்றவங்களுக்கு இல்லை, இருக்குன்றவங்க இருக்கு. ஆனால் அந்த நேரம் நீங்கள் பயப்பட்டிருக்கலாம். நிச்சயமாக அதுக்கு காரணம் இருக்கு. என்ன இல்லைன்ற ஒன்றை இருக்குன்றாண்டா எனக்கு பின்னால் நிற்க பயப்பட்டுக்கலாம். சும்மா எதுவுமே தெரியாத அனுர குமாரதுங்க அவருக்கு ஜேபியில் இருந்தவருக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க ஒரு மீட்டிங்கன்னா. ஆனால் விடுதலை புலிகள் தரப்பில் வந்து எங்களுடைய காசை போட்டு இன்றைக்கு ஒரு மாநாடு, நாங்கள் எங்களுடைய போராளிகளை பாதுகாப்பு, எங்களுடைய போராளிகளுக்கான தொழில் வாய்ப்பு, எங்களுடைய போராளிகளுக்கு எதிர்கால திட்டத்தை நாங்கள் நிர்ணயித்து ஒரு ப்ரொபோசலை கொண்டு போய் கொடுத்து ஜனாதிபதியோட ஒரு உடன்பாடு செய்து ஒரு நல்ல திட்டத்தை நாங்கள் வடகிழக்கில் உருவாக்கணும். இன்றைக்கு வந்து நாங்கள் யுத்தம் செய்த நாங்கள் ஏனையவர்கள் இன்றைக்கு வசதி வாய்ப்பாக இருக்கின்றார்கள் என்று சொல்லி ஒரு முயற்சியை செய்தால், அது நான் எடுத்த முயற்சியில் புலம்பெயர்ந்த மக்கள், அதே மாதிரி புலம்பெயர்ந்த தேசத்தில் இருக்கிற எங்களுடைய ஆதரவாளர், எங்களுடைய போராளி, எங்களுடைய மத்திய குழு, எங்களுடைய கட்சி சார்ந்து எல்லாரும் எடுத்து தான் நாங்கள் இந்த முடிவு எடுத்தோம். அதன் பிரகாரம் நாங்கள் நிறைய பேருக்கு அறிவிச்சிருந்தோம். அறிவித்த நேரத்தில் நிறைய பேர், நான் இந்த அனுர குமாரதுங்காவுக்கு சேர்ந்த கூட்டமும், ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதி அவர்களுக்கு சேர்ந்த கூட்டம், சஜித் அவர்களுக்கு சேர்ந்த கூட்டத்துக்கும் புலிகளுக்கு சேர்ந்த கூட்டம்டா இன்றைக்கு வந்து சும்மா ஒரு வேடிக்கை பார்க்கறதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறது ஆயிரக்கணக்கானவங்க போறாங்க. ஆனால் உண்மையா இந்த களத்தில் முழு பேர் இந்த களத்தில் இருந்த போராளிகள், இதில் வந்து நீங்கள் பேர் பார்க்கலாம், புலம்பெயர்ந்த மக்கள் பார்க்கணும், போராளிகள் பார்க்கணும். ஆனால் எங்களுடைய போராளிகள் உண்மையான உணர்வோட, உண்மையான சத்தியத்தோட, உண்மையான நேர்மையோட ஒரு கூட்டத்துக்கு அழைச்சால் உங்களுக்கு பயம். இப்போ நாங்கள் போயிருக்கிற விடயம் இன்றைக்கு வந்து நான் சில விஷயத்தை சொல்ல வேண்டியது இருக்குது. இப்போ பல நேரம் நான் ஒரு இனி இல்லைன்ற ஒரு என்ன சொல்கிறேன், ஒரு கோபம், வெறுப்பு, விரக்தியில் இருந்த நான் வடகிழக்கில் போராளிகள் சேர்த்து 10 மணிக்கு நிற்கணும்னா 1 மணிக்கு வருகின்றார்கள். அப்போ வர முதலே சில நிபந்தனை வைக்கின்றார்கள். இப்படியே ஒரு ஐயா சொல்கிறார், நேற்று அனுரகுமாரதுங்கிற இதுக்கு முந்தின நாள் போனான் தாங்கள் கூட்டத்துக்கு போனால் ஆயிரக்கணக்கான சினமா, தண்ணி போத்தல் கூட இல்லையாம். வடியாவளைய கொடுங்க மக்களே, தண்ணி போத்தல் கூட இல்லையாம். அப்போ அனுரகுமாரதுங்காட்ட கேட்க அது லஞ்சமா, தண்ணி போத்தல் கொடுக்கறது லஞ்சமா, அவர் ஊழலை ஒழிக்கப்படுறாராம் வந்து. ஆனால் இன்றைக்கு எங்கட போராளிகளை கூப்பிடும்போது ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் 1,50,000 பேரும் பேசுறாங்க. 1000 தான், 2000 தான், 3000 தான். என்ன வலிக்குது, நெஞ்சு வலிக்குது. ஆனால் உண்மையில் ஏன் இப்படி நாங்கள் பேரம் பேசுனாங்களா? அன்னைக்கிட்ட வரைக்கும் நான் போராட 3 வருஷம் பெறுவேன், 5 வருஷம் பெறுவேன், காசு கேட்டனாங்களா? எங்கட மக்களுக்காக போராட போறேன்னு கேட்டனாங்களா? ஆனால் எங்கள்கிட்ட கேட்குறீங்க. இன்றைக்கு அனுர தண்ணி போத்தல் கொடுத்தா லஞ்சம் பண்றவன் வந்து நாட்டை கட்டி காக்கப்படுறான். அனுரகுமாரதுங்க ஒரே ஒரு தண்ணி போத்தல் ஒரு பேரும் இல்லை. இப்போ கிளிநொச்சியில் சொன்ன ஒரு மகன் நாங்கள் கேட்க லஞ்சமா, ஊழலத்தை அரசாங்கத்தை கொண்டு வரப்போறான். அதை அரை லிட்டர் தண்ணி 50 ரூபா தண்ணியை கொடுக்கறதுக்கே யோசிக்கிற கவர்மெண்ட் வந்து. ஆனால் உண்மையான போராளிகள்கிட்ட வெளிநாட்டில் ஒரு சிலர் உதவி செய்கிறாங்க தான். அவங்கள உதவி பாரத்துக்கு இடையில 1 லட்சம், எங்களுக்கு இங்கே 10 லட்சம் கடன் வருது. எங்கட நோக்கம் வந்து என்ன இருந்தால் இன்றைக்கு வரைக்கும் நாங்கள் ஏனைய அரசியல்வாதி மாதிரி டீல் பேசியிருக்காங்க, காசு வாங்கியிருக்காங்க, பொட்டி வாங்கியிருக்காங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த புலி டீல் பேசலை. போனது இந்த இருக்கிறாங்க 9 பேரில் இருந்த இந்த முழு பேரும் இருக்கிறாங்க. நேர போய் கழிச்சோம். நாங்கள் ரணில் விக்ரமசிங்க அவர்களிடம் நீண்ட காலமாக 15 வருஷம் யுத்தம் முடிஞ்சு
அப்ப நாங்கள் உலக காலம் பொறுமையா காத்திருந்து உண்மையை தான் சொல்றேன். நாளைக்கு செத்தாலும் உண்மையா இருக்கணும். என்ன நாங்க புலி, ஆனா உணர்ச்சி வசமா தான் கதைக்கணும். என்ன உணர்ச்சி வசமா கதைக்காட்டி நான் எழுதி வச்சு தான் வாசிக்கணும். விக்னேஸ்வரன் கவிதை வாசிக்கிற விட்டுவிடுவாங்க. அப்ப நான் ஏன் கதைக்கிறேன்னா அந்த உணர்ச்சி வசமாக கதைக்க மனதுக்கு இருக்கிற ஆழமான உண்மைத்தன்மை வெளியில வரணும். அப்ப நாங்க உடன்பாடு வைக்க போகக்குள்ளே, நாங்கள் 9 பேர் போகக்குள்ளே, நாங்கள் எங்களை புலம்பெயர்ந்த தேசத்தில் எங்களுடைய கட்சி நிர்வாக உறுப்பினர் மாதிரி எல்லாரும் சேர்ந்து நாங்கள் முடிவெடுத்து 5 கோரிக்கை வச்சிருந்த நாள். இதே 5 கோரிக்கை நேற்று மன்னார்ல ஒப்பிசோராக கேட்டாங்க ஊடகத்தில். ஆனா ஊடகத்தில் செய்தி எடுக்கிறாள், ஊடகத்தில் செய்தி வருதில்லை. என்னத்துக்கு சேமிக்கிறாங்களே தெரியாது. ஆனால் நிச்சயமாக என்ன ஏனைய அவனவங்களுக்கு சுட்டி காட்டின மாதிரி பிறகு இம்பராசாவையும் சுட்டி காட்டுறதுக்கு எடுக்கிறாங்களே தெரியாது. நாங்கள் சரியான வேதனைப்படுறோம். ஆனா புலிகளுக்கு தான் இந்த நிலைமை. ஆனா உண்மையான நரிகளுக்கு இந்த நிலைமை இல்லை. நரிகள் எப்படி வச்சிருக்காங்களே தெரியாது ஊடகக்காரர்களை. ஆனா பொதுவா சொல்றேன் தெரியும். நேற்று நாங்கள் இதுவரையில் எத்தனையோ செய்திகளை விடுறோம். ஒரு சிலர் போடுறத தவிர மற்றவங்க போடல. நேற்று கூட அலுவலகம் திறந்த செய்தி கூட இன்றைக்கு வரையில்லை. ஆனா 10-15 மைக்கு வரும். ஆனா பொதுவாக தான் சொல்றோம். ஒரு ஆளை குற்றஞ்சால ஏன்னா டப்பனை குற்றஞ்சான்னா அவங்களுக்கு கோபம் வருது. ஆனா எங்களுக்கு வெறுப்பு வருது, விரக்தி வருது, சாவணம் பல இருக்கு எங்களுக்கு. ஏன் இப்படி செய்யறாங்கன்னு. ஆனா எங்கிட்ட காசு பலவும் இல்லை, அரசியல் பலவும் இல்லை, ஆயுத பலவும் இல்லை. ஆனா இது மூன்றும் இருந்திருந்தால் இன்றைக்கு நாங்கான் ராஜா. இது மூன்றும் இல்லை என்றபடியால் இன்றைக்கு எங்கட போராளிகளை வேறு மிதிக்கு நோக்கத்தினால் நாங்க 15 வருஷம் கஷ்டப்பட்டு கிடந்த காரணத்தினால அப்ப கலந்து ஆலோசிச்சு 5 உடன்பாடு புலத்திலிருந்து தந்தாங்க, தாயத்திலிருந்து நடத்தும் எங்களுக்குள்ள பரிசீலிச்சோம். இது சரியா? முதலாவது விடுதலை புலிகள் போராளிகளாக புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட போராளிகள் 12,000க்கு மேற்பட்ட போராளிகள் அனைவருக்கும் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட வேண்டும், அதோட சேர்த்து மக்களுக்கும். அதே டைமில் 2வது எங்களுடைய இருக்கின்ற போராளிகள் 12,000க்கு மேற்பட்ட போராளிகள் தற்போது எங்களுடன் இருக்கிற போராளிகளுக்குள்ள 3,000 பேர் விவரம் கொடுத்தாங்க. அவங்களுக்கு எங்களோட வேலை வாய்ப்பு. 3வது வடகிழக்கில் மாநசப முறைமைக்குள்ள எங்களுடைய போராளிகள் படித்த யூனிவர்சிட்டி பிள்ளைகள் படித்த கல்வி பட்டாரிகளுக்கு சிபிஎஃப் என்ற பொலிஸ் நிர்வாகத்துக்குள்ள எங்களுடைய போராளிகளை மக்களை இணைக்கணும். 4வது மூவின மக்களுக்குமான சமத்துவமான ஒரு நாடு நாங்களும் இலங்கை பிரஜி என்றதை இந்த அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளணும் என்று 5 கோரிக்கையை கொடுத்தாங்க. உண்மையிலே மேதாவு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் சிரிப்பா இருக்குது. என்ன செய்யற அந்த அளவுக்கு எங்களை வச்சுட்டாங்க போவ. ஆனா உண்மையான புலி தான். நான் மாற்றம் இல்லை. நாளைக்கு செத்தாலும் விதி வந்து கடவுள் எப்ப எங்களை பிறக்க வைக்கிறாரு அன்றைக்கே எழுதியிருக்கார் சாவு. இதான் உண்மை. ஆனா இவண்ட கையிலையும் இல்லை சாவு. ஆனால் இன்றைக்கு இந்த நிலைமைக்கு ஆக்கியிருக்கிறது எங்களுடைய அரசியல்வாதிமார் மட்டுமில்ல, புலத்தில் இருக்கிறவங்களும் ஏனைய அரசியல்வாதிமார்கள் அள்ளி அள்ளி கொட்டி 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 இன்றைக்கு சின்ன புன்னம் ஆக்கி ஒரு பிரதிநிதித்துவமான கட்சி இல்லை தமிழருக்கு. அப்ப இனி இருந்தும் நாங்கள் தாமதமாக இருப்போம் என்றால் இந்த 15 வருஷம் கடந்ததன் காரணமாக இன்னும் 15 வருஷம் கடந்தாலும் நாங்கள் எங்களுடைய இனம், எங்களுடைய மக்கள், எங்களுடைய போராளி எல்லாம் இன்றைக்கு அடிமட்டத்தில் போயிடும். ஆனா அடுத்த மட்டங்கள் இன்றைக்கு மேலோங்கி கொண்டு போகும். அந்த நோக்கத்தில் தான் நாங்கள் இவ்வாறான ஒரு கோரிக்கையை வச்சு முதல் பொருளாதார ரீதியாக எங்களோட போராளிகளுக்கு மக்களுக்கு முதல் நாங்கள் ஏதோ ஒரு அரசாங்கம் பெற்றுக்கொள்வோம். அவன் நோக்கத்துடன் அவருக்கு நாங்கள் ஒரு உடன்பாடு அறிக்கையை கொண்டு முன்வைச்சோம். இந்த வரும் வந்தவர் அவரும் வந்தவர் இந்த வரும் வந்தவர் அப்ப வந்தால் முன்னுக்கு வந்த உடனே புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட விடுதலை புலிகளை தான் முதல் சந்திக்கணும் வந்தார் ரணில் விக்ரமசிங்க அவர்கள். வந்த உடனே அதுக்குள்ள யாழ் மாவட்டத்தில் இருந்து வந்த பாஸ்டர் மாதிரி வந்திருந்தவர்கள். அப்ப 2 டீம் தான் இருந்த. ஆனா அவர் வந்து உண்மையிலே நாங்கள் பார்த்தது எங்களைத்தான் முதல் வரவேற்றார். இதே வரவேற்பு நிச்சயமாக அதிமேதவி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் மட்டுமில்லை, இதே வரவேற்பு ராணுவ அதிகாரிமாரிலையும் இருக்கு, ராணுவ பேச்சாளர்மாரிலையும் இருக்கு, பொல்லாய்வாளர்லையும் இருக்குது. ஆனால் எங்களை மிதிக்கிறது எங்களுடைய அரசியல்வாதிமாரும் எங்களுடைய அரசியல்வாதிமாருக்குள்ள இருக்கிற மக்களும். என்ன கூட்டி இன்றைக்கு கூட நாங்கள் மன்னார்ல இருந்து ஒழுங்குபடுத்த 10 பேர் ஒழுங்குபடுத்த 3 பேரை பிரிச்சு எடுக்கிறாங்க. கேட்டா அடைக்கலாம் ஆக்கலாம், சால்சிடாக்கலாம். எந்த சுமந்திரன்றால் கடவுள் ஆக்களா இருந்தாலும் நாங்க புலிகள். ஒரு வருஷம் காட்டுல போராடினால் அவனுக்கு தான் தெரியும் அந்த பலி. தோல்ல சுமந்து தோல்ல தலையால சாமான் தூக்கி நாங்கள் எங்கட காயக்காரனை கொண்டு வண்டி ஏத்துறது கிடையில ஒருவனை காப்பாத்த 5 பேர் இழந்திருக்கான். நிச்சயம் இது உண்மை. இதுல இருக்கிற போராளிகள் அப்படியான போராளிகளுக்கு ஒன்று செய்யற விடுறாங்கள் இல்லை. ஆனால் இஞ்சால வடமாநிலத்தில் கூட இன்றைக்கு சில விஷயங்கள் நடக்குது. இன்றைக்கு மாநாடு நடக்குதாம எத்தனையோ போராளிகளை தடுத்துட்டாங்க. வர வேண்டிய போராளிகளை ஏன் தடுக்கிறாங்க? எதுக்கு தடுக்கிறாங்க? பயம். வெறும நினைக்கிற புலியே
இன்றைக்கு பொருளாதாரத்தில் வரப்போதுன்ற பயம் என்றால் நிச்சயமாக ஆயுத பலம், பண பலம், ஆள் பலத்துடன் தலைவருக்கு எப்படி பயந்திருப்பாங்க? பயத்தில் மட்டும்தான் இவங்க வாழ்ந்திருக்காங்க ஒரு சில அரசியல்வாதிமார். நிச்சயமாக எங்கடா என்ன சொன்னா இல்லாடி விசுவாசத்தில் இல்லை, விசுவாசத்தில் இருந்திருப்பாங்களா இருந்தால் இன்றைக்கு நாங்கள் அதிமேதகு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் என்று சொல்ல வச்சிருக்க மாட்டார்கள். இன்றைக்கு நாங்கள் ஒரு வடகிழக்கில் எங்களோட போராளிகள் அனைவருக்குமான கட்டுமானப்படி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஏற்படுத்தி தந்திருப்பார்கள். இந்த புலியை அனுப்பியிருக்க மாட்டார்கள் அரசாங்கத்தோட. ஆனால் நாங்கள் காலம் கடந்துட்டு இப்போ யோசிக்கிறோம். வெறுமனன் நின்று அவனுக்கு அரைக்க விட்டு, இவனுக்கு அரைக்க விட்டு, பிள்ளையானுக்கு அரைக்க விட்டு, டக்ளஸுக்கு அரைக்க விட்டு, கருணாக்கு அரைக்க விட்டு, எல்லாருக்கும் அரைக்க விட்டு வெறுமனன் நின்றோம். உண்மை கேட்டால் உண்மையில புலி 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 என்று புலி கிட்ட யாரும் போயிடாது. ரெண்டு விதமா விரட்டினார்கள். எப்படி விரட்டினார்கள்? அரசாங்கத்துக்கு போய் சொன்னார்கள், இவன் டயஸ்போராட நிற்கிறான், துவாராட பக்கம் நிற்கிறான், தலைவர பக்கம் நிற்கிறான், அம்மான் வரப்போதுன்றான், அவனுக்கு பொன்னால போனீங்கன்னா உங்களுக்கு உயிராபத்தாங்க. அடுத்த பக்கம் அரசாங்கத்திட்ட போய் என்ன சொல்றான், உண்மையிலே சனத்துக்கு இவ்வாறு சொல்லிட்டு அரசாங்கத்திட்ட போய் உண்மையிலே அவங்க புலியை ஆதரிக்கிறான், இன்னைக்கு புலி வரப்போது மீள் உருவாக்கம் அரசாங்கத்திட்ட போய் பிரிச்சார்கள். பிரிச்சு எங்கட மக்களை ஒன்று சேர விடாமல் வச்சிருக்கிற முதலாவது இந்த அரசியல்வாதி மாதிரி முழு அரசியல்வாதி மாதிரி எங்கட மக்களால் ஒதுக்கப்பட்ட அரசியல்வாதி மாதிரி ஒரே ஒரு முதலாவது விடுதலை புலிகள் அழிக்கணும் என்ற இலங்கை அரசாங்கத்தில் திட்டம், இந்திய அரசாங்கத்தில் திட்டம் இருந்து அழிச்சிட்டு அழிச்சேன்னு சொல்லி ஆயுதம் கவனிக்கப்படுது. புலிகள் அழியல் இன்றைக்கும் புலி எங்களுக்கு ஏகேயும் சுட தெரியும், பிஸ்டலும் சுட தெரியும், 50 அடிக்க தெரியும். ஆனால் இன்றைக்கு நடந்த விஷயம் இந்தியா தான் எங்களுக்கு முதல் சாவுக்காடு தமிழனுக்கு. ஆனால் இவ்வளவு அழிஞ்சது பிறகு அடுத்த கட்டம் அரசாங்கம் முடிவெடுத்தது என்ன? அடுத்தது முடிவு கேட்டால் வேடிக்கை கூட்டமைப்பு அளிக்கணும் என்று முடிவெடுத்தது. ஆனால் நரித்தந்திரவாயமாக சுமந்திரனை வச்சு ஒரு துரும்பு விளையாடினாங்கள். எல்லா கூட்டு சேர்ந்த கட்சிகள் எல்லாம் பிரிச்சு விட்டாங்க. இன்றைக்கு எங்களுக்கு ஒரு பிரதித்துவமான பேரம் பேசுறதுக்கு ஒரு கட்சி இல்லை, இருந்தும் பிரயோசனம் இல்லாமல் அவங்க இல்லாவடியா தான் இன்றைக்கு நாங்கள் அரசாங்கத்திட்ட போயிருக்கோம். இல்லாட்டி அவங்க இருப்பாங்க இன்னும் 15 வருஷம் கடந்திருக்கும், அது வர விஷயம். ஆனால் வலி இருக்குது, வேதனை இருக்குது. ஏன்னா எங்கட போராட்டம் மௌனிக்கப்பட்டதுக்கு பிறகு நாங்கள் நம்பினது இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு, நான் பிள்ளையா சொல்லல, இவங்க சரியா இருந்திருந்தால் இன்றைக்கு எதிர்கட்சி இருக்கவங்களே இன்றைக்கு நாங்கள் எங்கட காணி அபகரிப்பு நடந்திருக்காது. நிச்சயமாக அத்துமாரி தேவாலயங்கள் குருந்தூர் மலையோ இஞ்சால என்ன நீராய்பட்டியோ மகாலி எங்க திட்டமோ எதுவுமே நடந்திருக்காது. இதே திட்டத்துக்கு கையெழுத்து வச்சவர் சம்பந்தரையா நல்லாச்சு அரசாங்கம் இருக்க பிறகு மத்தான மாறுறாங்க. இதே திட்டத்துக்கு கையெழுத்து வைக்க அடைக்கலநாதன், சிறிதரன், இந்த கூட்டமைப்பில் இருக்கிற எல்லாரும் இருந்தவங்க எண்ணிக்கொண்டே போகலாம், சுமந்திரன் உட்பட. இப்ப பதவிக்கு மட்டும் சண்டை பிடிக்கிறாங்க, என்ன விளையாட்ட வர்றாங்க. இவங்க ஒவ்வொரு கட்டமும் இன்னைக்கு போராட்டமா இருக்கக்குள்ள அரசியல் ரீதியா சோர்வோ வாழ்க்கையை வாழ்ந்தாங்க. நாங்க உருவாக்கி விட்ட எங்கட போட்ஸ்லயும் எங்கட காசுலயும் வாழ்ந்தாங்க. நாங்க பொறுமையா காத்தோம். எங்கட தலைவர் இருக்கிறார் நாங்கள் கண்ணியமாக பொறுமையாக உண்மையாக நேர்த்தியாக இருந்து இறுதி வரைக்கும் எங்கட அன்னையை விட்டுட்டு, அது 1ஆம் மாசம் வந்திருக்கலாம், 2ஆம் மாசம் வந்திருக்கலாம், 3ஆம் மாசம் வந்திருக்கலாம், 5ஆம் மாதம் வந்திருக்கலாமே. கிளிநொச்சியிலிருந்து எங்களை போராளிகள் மக்களோட வர துவங்கினாங்க. அந்த கதை இல்லை, நீ 1 மாதத்துக்கு முந்தி போனாய், 2 மாதத்துக்கு முந்தி போனாய், 5 நாளைக்கு முந்தி போனாய். ஆனால் கிளிநொச்சியிலிருந்து 1ஆம் மாதம் தர்மபுரம் விசுவமோடு எர்ணபால மாத்தளம் வரும் வரைக்கும் எங்களோட போராளிகளும் மக்களும் ராணுவ கட்டுப்பாட்டுக்கு வந்தது. ஆனால் கடைசியா முள்ளிவாய்க்கல் வரும் வரைக்கும் எங்களோட மக்களும் எங்களோட போராளிகளும் இருந்தார்கள். என்ன எங்களோட அன்னையை நம்பி கடைசியாக போராட்டம் முடிவடைஞ்சது. எங்களுடைய தளபதிமார் சொன்னாங்க, ஏலக்குடியாக்கள் ராணுவ கட்டுப்பாடுகள் குடும்பத்தோட போங்க, ஏலாதாக்கள் உண்மையான வித்துவான்கள், உண்மையான கடவுள் தெய்வங்கள், உண்மையான தீர்க்கதரிசிகள், உலகமே கையெடுத்து கும்பிடக்கூடிய எங்கட காவல் தெய்வங்கள் தளபதிமாரெல்லாம் சாச்சர் அடிச்சாங்க. உங்களுக்காக போராடி எங்கட தளபதிமாரை இழந்து எங்கட மக்களை இழந்து 1 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்களை இழந்து இன்றைக்கு நாங்கள் 2009க்கு பிறகு நாங்கள் சூட மீன் மாதிரி வந்தோடனே என்ன பாலியால் மாத்தல் நாள் நாங்கள் வள்ளிமணத்தால் எல்லாம் வந்தோடனே ஆம்பளையில் முழுக்க பிரித்து கொண்டு தடுப்பு முகாமிலையும் பொம்பளையில் முழுக்க என்ன அகதி முகாமிலையும் போட்டாங்க. எங்கட கண்ணுக்கு முன்னுக்கு எங்கட குடும்பம் சீரழிச்சுது. நாங்க பார்த்த நாங்கள் எத்தனை குடும்பம் பிரிஞ்சுது. காரணம் என்ன? எல்லாரும் செய்து. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? இலங்கை அரசாங்கம் நான் தனியே சொல்லலாம். எங்களுடைய தமிழ் தேசிய கூட்டமைப்பு அப்ப இருக்கிறாங்க 14க்கு மேற்பட்ட எம்பிமார். ஒரு எம்பிமார் நாங்க நிலக்கோளத்துல இருந்து கருணா தமிழ் செல்வன் வைஃபை பார்க்க சொல்லி 10 வாகனம் போது நாங்கள் நிலக்கோளத்துல தடுப்புல மேல் மாடியில இருந்து பார்க்கிறோம்.
அதுக்கு பிறகு நாங்க ஜோதிச்சோம் தமிழ் செல்வன் வைபவை பார்த்தது கர்ணா அந்த நேரம். அப்ப எங்களை வந்து பார்க்கறதுக்கு எங்களுக்கு எதிராக போராடின துரோகிகளும் வரல, எங்களுக்கு ஆதரவா இருக்கிற எங்களுடைய ஏக பிரதிநிதி தமிழ் தேசிய கூட்டமைப்பும் வரல. கவலைப்பட்டோம், பார்த்தோம், கண்ணீர் விட்டோம். எங்களுடைய அம்மா, எங்களுடைய மனைவி, எங்களுடைய அக்கா, எங்களுடைய சகோதரங்கள் தான் பேக்கில் எங்களுக்கு தேவையான எங்களுக்கு சோத்தை தவிர புனர்வாழ்வில் எதுவும் கிடைக்கல. தலைக்கு வைக்கிற எண்ணெயில இருந்து, சீப்பில இருந்து, சோப்புல இருந்து, பாட்டால இருந்து எல்லாம் எங்கட சகோதரங்கள் கொண்டு வந்தது. உங்களுக்காக மக்களுக்காக போராட விட்டுட்டு இன்றைக்கு எங்க அம்மாக்கள் தடுப்புல இருக்க எங்க சகோதரங்கள் எங்களை மீட்டெடுத்தாங்க. ஆனால் எங்க மக்கள் வேடிக்கை பார்த்து போனாங்க, 100% பேர். ஆனா உண்மையா இழந்த மக்கள், போராட்டத்துக்கு விட்ட மக்களும் மாவீரருக்கு இழந்த பெற்றோர் தான் கண்ணீர் விட்டாங்க. ஆனா அரசியல்வாதி மாதிரி சிரித்தாங்க, கங்கணம் கட்டினாங்க. புலி அழிஞ்சிட்டு சம்பந்தையா உட்பட இனிமேல் நதியில விளையாட்டு தாண்டாங்க. அதே இது விடுதலை புலிகள் போராட்டத்தை இன்றைக்கு முக்கிய இலங்கை அரசாங்கத்தில் நாங்கள் சொல்லி கொண்டிருக்கலாது. இன்றைக்கு இந்திய அரசாங்கம் சரியா இருந்தால் இன்றைக்கு எங்களுக்கும் இன்றைக்கு முள்ளிவாய்க்கால் சுத்தம் எங்களோட மக்கள் கொத்து கொத்தா சாகக்குள்ளே நின்று இருக்கும். நாங்கள் முழு பழியை இலங்கை அரசாங்கத்தில் போட இயலாது. என்ன காரணம் என்றால் இந்த இந்திய அரசாங்கம் எங்களுக்கு அருகாமையிலே இலங்கையில் இருந்த மிகப்பெரிய சாவக்கேடு. எங்களுக்கு இயக்கத்தை உருவாக்கினது அவன், அழிச்சது அவன். ஆனால் இப்போ வந்து முழுக்க இந்தியாவுக்கு பின்னால நிற்கிறாங்க எங்க அரசியல்வாதி மாதிரி ரோ. ஆனா இதால ஒன்றுமே நடக்க போறதில்ல. ஆனால் இவ்வளவு கடந்து கொண்டிருக்கையில நாங்கள் சொல்லணும்னா துன்பங்களை சகலதை அனுபவிச்ச நாங்கள் புலிகள். இதைத்தான் மீண்டும் மீண்டும் சொல்றோம். ஒரு நாள் இல்ல, ஒரு மனத்தியாலம் இருந்தாலும் தடுப்புல இருந்தவங்க எங்களை போராளிகள். அப்படி இருக்கையில தான் இப்ப முடிவெடுத்த நாங்கள் 15 வருஷம் கடந்த நிலையில எங்களுடைய அரசியல்வாதிமார் யாருமே எங்களுடைய மக்களையோ எங்களுடைய போராளிகளுக்கோ வடகிழக்குல ஒரு மாதிரி பண்ணி ஒரு தொழில் திட்டங்களே எதுவுமே உருவாக்கி இவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கொடுக்காத காரணத்தினால் எங்கட போராளிகள் பலதரப்பட்ட அரசியல்வாதிமாருக்கு பின்னால கைகட்டி நிற்கிறாடு. அங்கால முழு பேருக்கு பின்னால அதுவும் என்ன சலாம் போடுற ஆக்களுக்கு தான் அங்க இடம். அடைக்கல சார்சா இருக்கலாம், சிறுகா இருக்கலாம். ஐயா ஆண்டா தான் அவங்களுக்கு போராளி. ஆனா கதைக்கிறவனுக்கு இல்ல இடம். இதான் உண்மை. போராளி துணிஞ்சு கதைப்பான், அவன் துணிஞ்சு கதைப்பான். உண்மையா வீரமான கால்நடையா நடந்து தலையில சாமான் தூக்கி தோல்ல காயக்காரன் இழந்தவன் வீரமா தான் கதைப்பான். இதான் உண்மை. என்ன நிஜத்தை ஒரு காலம் அழிக்க இல்லாது. இதைத்தான் சீமான் கதைக்கிறார். ரியல் ஆக்டிங். ஆனா ரியலா சொல்றேன், ஒரு போராளி கூட தலையால சாமான் தூக்காக கிழக்கு மாநிலமும் வட மாநிலத்திலும் மண்டலத்துக்கு காட்டுக்கே இருக்கிறாங்களா? தோளால காயக்காரர்களுக்காக போராளி இருக்கிறாங்களா? உண்மை. நாங்க ரியலா செயல்பட்ட நாங்கள். ஆனா எல்லாம் தேடல்ல இருந்தவங்க இன்றைக்கு எங்கட தேசியத்தை, எங்கட உணர்வை, எங்கட அடையாளத்தை எடுத்துக்கொண்டு எங்களை மிதிச்சு காலில் மிதிச்சு எங்களை சின்ன பின்னம் ஆக்கி மீண்டும் ஒரு போராட்டம் தேவையா, மீண்டும் தமிழ் மக்களுக்காக நீங்க ஆயுதம் தூக்குவீங்களா என்ற நிலைமைக்கு கொண்டு வந்தார்கள். இப்ப வந்து நிற்கிறார் என்னவர் பாஸ்கரன் ஐவிசி அவர் உட்பட இனிமேலும் போராட்டத்துக்கு போக்கூடாண்டு கொண்டு வராங்க. சரி, அவங்கட பணம் எங்கட செல்வம்னா எங்கட போராட்டம் எல்லா போனது புறம் அவங்ககிட்ட கையில வந்தது. அதுக்கு முதல் எங்களுக்கு கிட்ட நின்றவங்க எல்லாரும். ஆனா அதே மாதிரி உட்பட எல்லாரும் அரசியல் நோக்கத்தோட வந்து இறங்கிட்டாங்க செல்வந்தர் முழுக்க. அப்படி இருக்கிற நோக்கத்தில் எனக்கு உதவி செய்தார்கள். முழு பேரும் சொன்னாங்கள், இன்பராசா எங்கட அமைப்பு நிச்சயமாக ஒரு உடன்பாட்டை எழுதுங்கோ, எங்களுக்கு அனுப்புங்கோ, சரி பார்ப்போம். ரணில் விக்ரமசிங்க அதிமேத ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சிரிப்பாகவும் இருக்கு என்றால் அந்த அளவுக்கு என்ன மாத்திருக்காங்க சொல்றதுக்கு அவ்வளவு வேதனை. இல்லாட்டி நான் கடைசிற இந்த புலி போவாது. ஆனா நான் காட்டி கூட்டி கொடுக்க போகல. நான் சாகும் வரைக்கும் நிச்சயமாக உண்மையாக நேர்த்தியா இருந்து சாகணும் என்றால் தனியத்தான் சொல்றேன். நான் ஏன்னா முன்னால போக பின்னால டிப்பரால் அடிச்சு கொண்டாலும் நாளைக்கு இம்பராசா இப்படி இருந்தான் வரலாறை காட்டிட்டேன். நான் எங்க சாட்டேன் அந்த வரலாறு காணும் எனக்கு. எங்க மாவீரர்ல ஒரு ஆள் நான். ஆனால் அதுக்கு பிறகு உடன்பாடு வச்சு தான் அங்க போவ அவர் ரணில் விக்ரம் இன்னொரு விஷயம் சொன்னாங்க புலமந்த தேசத்துல. நான் மறுத்த நான் என்ன சொன்னா அண்டம்பால சிங்கினியாலே ஏலாம போயிட்டு ரணில் விக்ரம் சிங்கோட பேச்சுவார்த்தை செய்து. ஆனா நாங்க போய் ஜுஜிபி ஏன்னு சொன்னா அந்த ராஜதந்திரி என்று இல்ல இன்பராசா முதல் 2002ஆம் ஆண்டு ஆனேரை அந்த டைம்ல ஆனேரை சண்டை முடிஞ்ச டைம்ல சந்திரிக்க அரசாங்கம் இருக்க இவர் பிரதமராக இருந்த நேரத்தில் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் எங்கட தேசிய தலைவரோட முதல் பேச்சுவார்த்தைக்கு உடன்பட்டது ரணில் விக்ரமசிங்க சைன் வச்ச முதல் எங்கட தேசிய தலைவர் சைன் வச்சதே ரணில் விக்ரமசிங்கோட. அதன் அடிப்படையில் நீ போறதுக்கு என்ன இருக்கு? அந்த நேரம் ஆயுத பலம், பணபலம், ஆள் பலம் இருந்த எங்கட தேசிய தலைவருக்கு. இப்ப இதையும் புலம்பெந்தாக்கள் எங்கட மக்கள்ல காசு தான்
சில நேரம் கடனாகவும் இருக்கு நான் போட்டிருக்கிற உடம்பு. ஆனால் அந்த நேரம் சுயமாக எங்களோட தேசிய தலைவர் சுயமாக வர்த்தகங்களை உருவாக்கியிருந்தார், சுயமாக எங்களோட மக்கள் வாழ்கிற அளவுக்கு பொருளாதாரத்தை உருவாக்கியிருந்தார் புலத்திலே இந்த ஆயத்திலையும். ஆனால் இன்றைக்கு புலம்பெயர்ந்த தேசத்தில் இருக்கிற உணர்வான மக்கள காசுகள்லாம் நாங்கள் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கோம் ஒரு சிலர்கள் 180% ஆனால் அப்படி இருந்த தலைவரே உடன்பாட்டுக்கு ரணிலோட போனண்டா அது எங்களுக்கு ஒரு தொடர்ந்து சண்டை செய்யலாது. நீ 15 வருஷம் இன்றைக்கு யுத்தம் முடிஞ்சு, சரி 15 வருஷம் யுத்தம் முடிஞ்சு உலக காலத்துக்கும் எங்கட தமிழ் அரசியல்வாதி மாதிரி செய்யாத இனிமேல் செய்ய போறல. எங்களுக்கு தமிழீழம் கிடைக்கிற விடயத்தை வந்து அது நாங்கள் புலத்தில் பார்த்துக் கொள்றோம். ஆனால் நீ வந்து எங்களுடைய போராளிகளுக்கான பாதுகாப்பை உறுதிப்படுத்து. ஏன்னா புலியண்டு உறுதியாக உண்மையா நிற்கிற நீ என்ன 2009க்கு பிறகு விடுதலை புலியண்டு பேரை உருவாக்கின நீ. 2009க்கு முதல் புலியண்டு இருந்தவங்க புலி. ஆனால் யாரு எங்க ஓடி போய் எங்களுடைய அடையாளத்தை வைக்கிற புள்ளியா என்ன காரணம்டா புலி என்ற இனி ஒரு கட்டம் விடுதலை புலிகளுக்கும் இலங்கை அரசாங்கத்துக்கும் ஒரு வெளிநாட்டு ஐக்கிய நாட்டு சபையால போர்க்குற்றம் என்று சொல்லி வந்தான். விடுதலை புலி தரப்புல வந்து அதுவும் எனக்கு வெளிநாட்டில இருந்து சொல்லப்பட்டது. விடுதலை புலி என்ற சொல்லப்படுற இதுல வந்து இம்பராசானி விரும்பிய விரும்பாமலோ புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட விடுதலை புலி என்று உருவாக்காம இருந்திருந்தால் நிச்சயமாக ராணுவத்தை போர்க்குற்றம் என்று சொல்லி விடுதலை புலிகள் தரப்புல 10 ராணுவத்தில் 10 எடுத்தால் விடுதலை புலி என்று சொல்லி இந்த உரிமை ஊறி நிற்கிற வந்து வடக்கு கிழக்கு தாய நிலப்பரப்புல தமிழ் மக்கள் விடுதலை புலி கட்சி புள்ளியான். அப்ப புள்ளியான தான் கூப்பிடப்படுறாங்க. விடுதலை புலிகள் தரப்புல 10 பேர், ராணுவ தரப்புல 10 பேர் கூப்பிடப்படுறாங்க. அப்படி கூப்பிடும் பட்சத்தில் புள்ளியான் யாருக்கு எதிராக சாக்கி சொல்லும்? நீங்களே சொல்லுங்க. விடுதலை புலி எல்லாம் புல விடுதலை புலி எல்லாம் சனத்தை கொண்டாங்க. விடுதலை புலியாம் பனைய கையா வச்சிருந்தாங்க. நாங்க மீட்டெடுத்தோம். ஒரு வெறும் செத்தது இல்லை, ஒரு வெறும் அழிஞ்சது இல்லை என்று சொல்ல போறான் பிள்ளையான் அரசாங்கத்துக்காரன். ஆனால் இந்த விரும்பிய விரும்பாமல் இம்பராசா நீ புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட விடுதலை புலி என்று வச்சிருக்கிறவங்க இன்னும் 10 வருஷம் கழிஞ்சாலும் புலி என்று நிற்கிற தரப்புல 10 பேர் எடுத்தா நாங்க என்ன சொல்ல போறோம்? என்ன சொல்ல போறோம்? கேட்கிறேன் மக்கள்கிட்ட எல்லாரும் நடந்ததை சொல்லுவோம். எங்களுக்கும் பல நடந்தது, எல்லா அநீதி நடந்தது, எல்லாத்தையும் மீட்டு வந்தோம். கடைசா 15 வருஷம் அனாதர் வாழ்ந்தோம். இனிமேல் 7 கட்டத்துக்கு நாங்கள் அரசாங்கத்தோட ஒரு உடன்பாடு வச்சிருக்கிறோம். நிச்சயமாக நீண்ட தூரத்தை நீண்ட தொலைநோக்கு 8 வருஷத்துக்கு மேற்பட்ட பிரதமராக இருந்த ஜூலை கலவரத்திலிருந்து 83 இருந்து நீண்ட காலம் விடுதலை புலிகள் போராட்டத்துக்கும் விடுதலை புலி வரலாறு இந்த நாட்டில் நடந்த யுத்தத்துக்கும் நெருங்கிய உறவாக இருந்த அதிமேதவி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களுடன் ஒரு உடன்பாடு செய்தால்தான் எங்கட தமிழ் மக்களுக்கு அல்லது போராளிகளுக்கு உண்மையிலே ஒரு பாதுகாப்பு கிடைக்கும். நீ இதை செய்யண்டதுக்கு பிறகுதான் நாங்கள் போனோம், அந்த உடன்பாடு செய்தோம். இதே சுத்தியோடு அவர் ஏற்றுக்கொண்டார். நாங்கள் சொன்னதுக்கு நாங்கள் அவர் மேலதிகமாக சில விடயங்களை எங்களுக்கு சொல்லி தந்தார். இது மட்டுமில்ல, விடுதலை புலிகள் ஊடாக நாங்கள் மன்னார் தொடக்கம் புத்தளம் வரைக்கும் இந்தியா படகு சேவை நடக்க இருக்குது. உங்கள் ஊடாக நாங்கள் 1000க்கு மேற்பட்ட போராளிகளுக்கு வேலை வாய்ப்பு தருவோம் கரையோரம் உங்கள் ஊடாக என்று ரணில் அதிமேத ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் எங்களுக்கு பொன் சிரிப்போட உண்மையான இதே சுத்தியோடையும் சொன்னதை பார்த்தோம். என்ன மற்றாக்களை கவனிக்கல. வந்ததுலேருந்து என் முகம் பார்த்து கழிச்சு கொண்டிருந்தார். நாங்கள் பொருளாதாரத்தில் இருந்த நாங்கள் எங்களுக்கு ஒரு கட்ட நடவடிக்கை செய்யக்குள்ள ஆளை கொண்டு காட்டுறதில்ல. நாங்கள் ஒரு கட்டத்தில் சொல்லக்க கவில் மாசத்தை போயிட்டு இன்னாரை பிடிக்கணும், இன்னார் வந்து ஆமிக்கு காட்டி கொடுக்கு, என்னென்ன வேலை செய்து எங்களை முகவரை காட்டி கொடுக்குறான், கேம்புக்கு போய் வரான்னு சொல்ல கவில் மாசர் நீ அவனை பிடிக்கணும், அவன் போட்டோ கொண்டு எங்கேயாவது கல்யாண வீட்டில் சாமத்தி வீட்டில் அந்த ஊருக்குள்ளே இருக்கிற இடத்துக்கு கொண்டு தான் அவன் நல்லவனா கெட்டவனான்னு சொல்லுவோம். அதே மாதிரி போட்டோ எடுத்து கொண்டு கொடுக்க கவில் மாஸ்டர் சொன்னார், அவன் நல்லவன், ஊராக்கள் தான் அவனை பற்றி பிள்ளையா சொல்றான், சுட்டுக்கிட்டு விட்டுறான். அதே மாதிரி புலியில இருந்தான், பொருளாதாரத்தில் இருந்தான். நாங்கள் ஒருவன் சொல்லக்குள்ளையும் விளங்கும். அதே மாதிரி 20 வருஷம் பொருளாதாரத்தில் இருந்தால் எங்களுக்கு அந்த கற்ற அறிவு இருக்குது. எங்களுக்கு எல்லாம் அந்த கற்றுத்தந்து போன எங்களோட தெய்வங்கள் அறிவுகள் இன்றைக்கும் இருக்குது, பார்த்தாலே சொல்லுவோம். அதே மாதிரி ரணில் அதிமேத ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் தீர்க்க தரிசனமாக எங்களுக்கு வாக்குறுதி தந்திருக்கிறார். அதுக்கு நாங்கள் தான் எங்களோட மக்களை, நாங்கள் வடக்கு கிழக்கில் இருந்த மக்களை வாங்கையா இத்தனை நான் ஒரு கிழமை இப்போ கூட நித்திரல இவ்வளோ அவசரமாக நேற்று ஒப்பு சூறக்கம் மலண்டு இல்லாட்டி நாளைக்கு தான் ஒப்பு சூறக்கம் நம்ம மண்ணல்ல கதைச்சா என்ன கதைக்கிறாங்க. இந்த இருக்கிறாங்க எல்லாரும் முழு பேரும் காசு கேட்கிறாங்க, பேரும் பேசுறாங்க. 5000 தரணும், 10,000 தரணும், 1 லட்சம் தரணும், 2 லட்சம் வேலைக்கு போனா தான் அவங்களுக்கு வேலைக்கு போகாம கூட்டி வரணும். அது இதுண்டு இன்னும் போட்டு படாத பாடுபடுத்துறாங்க. வற்றாப்போல் அம்மன் மேல சத்தியமாக, மாவீரர் மேல சத்தியமாக, என் தேசிய தலைவர் மேல சத்தியமா, என் அம்மா மேல சத்தியமா, உடனே செய்யின கலட்டி எழுத்து முகூர்த்த கலட்டி நேற்று உடனே வச்சு 5 லட்சத்துக்கு வச்சு தான் அவங்களுக்கு ஆசன் பண்ணான். ஆனா நான் டீல் பேசையில் வாங்கல, ஆண்டவன் மேல சத்தியமாக இங்க வந்தா உண்மையா என்ன நான் சொல்றேன்.
நாளைக்கு செத்தாலும் நீங்க இந்த பிளவிடாங்க. அனுராய்க்கு 5000 பேர் 10,000 பேர் போறீங்கன்னா புலிக்கே நான் 100 பேர் வாரீங்க. நாங்க என்ன கேட்டோம்? வாங்க, நாங்க செய்த உடன்பாட்டை சொல்ல போறோம். அவருக்கு ஆதரவு தெரிவிக்கும் பட்சத்தில் 3000 பேருக்கு வேலை வாய்ப்பட்டா எங்க அக்கா தங்கச்சா 3000 பேர் இருக்கு. உங்களுக்கு தானே 3000 பேர் இருக்கு. உங்களுக்கு தானே வேலை வாய்ப்பு செய்ய போறோம். அப்ப இதே டைம்ல எந்த ஒரு தமிழ் அரசியல் கட்சியும் எங்களை போராளிகளை பாதுகாப்பை உறுதிப்படுத்தினாங்களா? அழுதன் இதான் அழுதனா எங்க மனுஷன். நாளை இந்த 14ஆம் தேதி வெட்டிங் டே அல்றா தாலிக்கொடி இல்ல எல்லாம் கொண்டு வச்சுட்டா நீ புலி என்று இப்ப கட்சி வேண்டும். அதான் உண்மை. எனக்குள்ள ஒரு மாவீரர்ல தியாகம் இருக்கு. இல்ல தோளால சுமந்தம் நாங்க எங்க மாவீரரை. ஆனால் நிச்சயமா கச்சா சொல்றாங்க இம்பராசா உணர்ச்சி வரும், கோபம் வரும், ஆத்திரம் வரும். நடிக்கிறவனுக்கு வராது, சிரிப்பான். ஆனா ரியலா செயல்படுறவனுக்கு நாங்க எங்களால கடைசி பார்த்த ரத்த நம்பர் மாயால அப்படியான நிலைமைக்கு அன்பார்ந்த உறவுகளே, அன்பார்ந்த போராளிகளே, அன்பார்ந்த மக்களே என்னிட்ட பணம் கேட்காங்க. நிச்சயமாக எங்களுக்கு ஒரு வடக்கு கிழக்குல 4 மாவட்டம் கொடுத்திருக்கிறோம். அதுக்குரிய எஸ்டிமேட் எழுதி கொடுத்திருக்கிறோம். அப்ப கொடுத்தால் அவங்களால அரசாங்கத்தால வார பணத்துல எங்களுக்குள்ள நிர்வாக குழு இருக்கும். அவ்வளவு பேருக்கு தெரியத்தக்கன அந்த போராளிகள் 8 மாவட்டத்திலே இருக்கிற போராளிகளுக்கு பகிர்ந்தளிச்சு வேலை தான் நடக்கும். இம்பராசா கொண்டு வீடு கட்ட போறதும் இல்ல, சொகுசு வாகனம் ஓட போறது இல்ல. இது மாநில சத்தியம் உறுதி. ஏன்னா நான் வெறித்தனத்தில் இருக்கேன். ஏன்னா எனக்கு அது தேவையில்லை. கற்றுத்தன் என்று சொன்னா எனக்கு ஒரு மகிழ்ச்சி என்னென்றால் எவருமே உருவாக்காத எத்தனையோ கேர்னல் மாதிரி நான் பார்த்திருக்கேன். இதுக்குள்ளே இருக்கிறாங்க. புலி என்று சொல்ல பயமா இருக்கு. ஆனால் நான் இதோ உண்டை உருவாக்கி இருக்கிறேன்டா எல்லாராலையுமே தான். எங்கட தேசிய தலைவர் கூட அந்த நேரம் எத்தனையோ படிச்ச புத்திஜீவி எல்லாம் இருந்தாங்க. ஏன் அவருக்கு அல்வெட் துறைபா சுட்டு அவர் ஒரு விடுதலை புலிகள் இயக்கத்தை உருவாக்கணும்? கடவுள் சக்தி. இன்றைக்கு கடவுள் வாரல படியாவளையும் கொடுங்க. மனித ரூபத்திலாம் வார கடவுள் அதே ரூபத்தில் மாவீரர் ஆத்மா விடாத எனக்குள்ள வந்திருக்கான். இப்ப வரைக்கும் நான் சொல்லி வந்தேன் என்ன கதைக்க போறேன்னு தெரியா, நம்ம ஒன்றும் திட்டமிடலை. எனக்கிட்ட வந்த ஒரு சொல்ல நீங்க அப்படித்தான் இருப்பீங்க, நான் கதைப்பீங்க. இப்படித்தான் நான் மேடைக்கு போறேன். நான் நிச்சயமா திட்டம் போட்டு போறல, இந்த பலியத்தான் கதைக்கணும். இதான் உண்மை. மீண்டும் மீண்டும் சொல்றேன், அன்பார்ந்த புலம்பெயர்ந்த மக்களுக்கும் தாயத்தில் உள்ள மக்களுக்கும் போராளிகளுக்கும் சொல்றேன், பணம் காசை எதிர்பார்க்காங்க. எங்களுக்கான பாதுகாப்பும் எங்களுக்கான தொழில் வாய்ப்பை நாங்கள் உருவாக்கி மீள நாங்கள் ஒரு பொருளாதார ரீதியாக வளரும் பட்சத்தில் தான் இன்னும் 5 வருஷத்தில் நாங்கள் தன்னிறைவான ஒரு பொருளாதார 3000 பேருக்கு தந்தால் 30 லட்சம் மக்களுக்கு நாங்கள் 10 வருஷத்தில் கொடுப்போம். அது அடுத்த ஜெனரேஷன் அடுத்த மக்களுக்கு நாங்கள் நல்ல ஒரு வழியை காட்டிட்டு போவோம். அதே டைமில் எதிர்வரும் இனிமேல் எங்கள் தமிழ் அரசியல்வாதி மாதிரி நம்பி வேலை இல்லை. அடுத்த பிரதேச சபையோ மாகாண சபையிலையும் முழுக்க படித்த புத்திஜீவியல் அரசாங்க ஜாப்ல இருந்து ரிட்டையர் ஆனாக்கள் முழு பேரும் கோல் எடுக்கிறாங்க. தாங்கள் பிரதேச சபையில் நிற்கிறோம். அம்பாறை தொடக்கம் மற்ற யாழ்ப்பாணம் வரும் வரைக்கும் இன்றைக்கு நான் வடக்கு கிழக்கு போராளிகளை ஒன்று சேர்த்திருக்கிறேன். பிரதேசவாதம், கிராமவாதம், மதவாதம் எல்லாம் நாங்கள் பார்க்கல இயக்கத்தில் இருக்க. ஆனால் இன்றைக்கு எல்லாம் பார்க்கிறோம், எல்லாம் கேட்கிறோம். அதால இன்றைக்கு எங்களுக்குள்ள ஒரு நல்லிணக்கத்தை கொண்டு வரதுக்கு வடக்கு கிழக்கு 2 கண்கள். இந்த கண்ணை குத்துனா இந்த கண்ணு வலிக்கும். இந்த கண்ணை அப்ப 2 கண்களையும் உருவாக்குறதுக்கு எங்களோட கனவை நினைவாக்குறதுக்கு நான் அதுமீது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு உடன்பாட்டோட போயிருக்கிறேன். அதுக்காக நீங்க அரசாங்கத்தோட சேர்ந்து இப்படி கதைக்கிறான், உண்மையை கதைக்கிறேன். அப்ப ஆனபடியா எங்களுக்கு வடக்கு கிழக்கு தான் மாவட்டங்களும் தான் எங்களுக்கு எதுவுமே எங்க தாய நிலப்பரப்புல எல்லாம் உண்டுதான். அதே மாதிரி நாங்க ஒன்று சேர்ந்து செயல்படும் பட்சத்துல தான் நாங்க எங்களுக்கான சுயநிர்ணய உரிமையை நாங்க பெற்றெடுக்கலாம். அது இப்ப இல்ல, அது எங்களால் இல்ல. நாங்க பல்லு பிடுங்கின பாம்பு, நாங்க படம் எடுக்க கூடாது. எங்கிட்ட பல்லு இல்ல, சார பாம்பு. நாங்க நழுவி கொண்டுதான் ஓடணும். இன்னொரு கம்பெடுத்தோம். ஏன்னா எங்கிட்ட பிரதேச உறுப்பினரும் இல்ல, மாநசபை உறுப்பினரும் இல்ல, பார்லமெண்ட் உறுப்பினரும் இல்ல. ஆனா இது அத்தனையும் வச்சிருக்கிறார்கள் வெளிநாட்டுல மனுஷி புள்ளே இங்கே விட்டாடியா நிற்கிறாங்க. மக்களால் தோத்தோன்னு ஓடிடுவாங்க. நான் கொழும்புல சாட்சி உட்பட முழு பேருக்கும் கொழும்புல வீடு இருக்கு. என்ன எங்கட மக்கள் எங்கட தாயத்தில் வாக்கெடுக்கிறீங்க, வாழ்றீங்க சோபோ வாழ்க்கை, சாராய பாரன்னு பெட்ரோல் செட்டுகள் என்ன 100-200 காணின்னா நான் சிங்கள பிரதேசத்தில் கொழும்புல போய் செட்டில் ஆகுறாங்க. அவங்களுக்கு தெரியும் என்ற ஒரு நாளைக்கு மக்களால் வீதிக்கு திரட்டப்படுவோம் என்று. அப்ப செட்டில் ஆகலாம தான் இருக்கிறாங்க. இதான் உண்மை. ஆனால் இன்றைக்கு எங்களுடைய போராளியும் மக்களும் நடுத்தருவா நிற்கிறவரையா நாங்கள் பொருளாதாரத்தால் கட்டி எழுப்புறதுக்கு 15 வருஷத்துக்கு பிறகு எங்கள் அன்பான மக்கள்கிட்டையும் போராளிகிட்டையும் நாங்கள் விடுதலை புலிகள் உணர்வால் வழிகப்பட்ட விடுதலை புலிகள் உங்களோட காலடியில் நிற்கிறோம். நிச்சயமாக இந்த செய்தி எல்லா இடம் பரப்பணும். ஆருமே ஊடகவியலாளருக்கு மிகவும் தாழ்மையோட கேட்டுக்கொள்றேன். என்னில் நீங்க கோபம் காட்டுறதுல முழுப்பேருக்கும் சகல ஊடகவியலாளர்கள் சக்தி உட்பட என்னில் நான் ஒரு விடுதலை புலி போராளி விரும்பாமலே 20 வருஷம் போராடி இருக்கேன் எங்க மக்களுக்கா. என்னல கோவம் காட்டுறதுல எந்த விதமான இதுவும் இல்லை உங்களுக்கு சரியா. நான் ஒரு தனி மனுஷன், அந்த அளவுக்கு நான் ஒரு பெரிய ஆளும் இல்லை,
ஒரு நாட்டை ஆள போற ஆளும் இல்லை. நான் என்னுடைய வலியை காட்டுறேன், நிச்சயமா லைவ்லேனோ எங்களை மக்கள் கேட்கணும் என்று தான் அந்த செய்தியை விடுறேன். முழு ஊடகவியலாளரும் எங்களோட செய்தியை பரப்பணும். முழு வடக்கு கிழக்கில் இருக்கிற மக்கள் அனைவரும் வந்து சில்வர் சின்னத்துக்கு ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு நீங்கள் நிச்சயமாக ஆதரவு தெரிவித்தால் சரியா, நிச்சயமா தெரிவிக்கும் பட்சத்தில் எங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படும். நிச்சயமாக 3000 பேருக்கு மேற்பட்ட தொழில் வாய்ப்பு முதல் கட்டமாக கிடைக்கும். அதுக்குள்ள உங்களுக்கு தான் இதுக்குள்ள நிற்கிறேன். அதே மாதிரி ஒட்டுமொத்த போராளிகளுக்கும் பாதுகாப்பு கிடைக்கப்படும். நேற்று ஒரு சகோதரர் எடுத்து வெளிநாட்டில் இருந்து சொன்னார், இனிமேல் இம்பராசா நாங்கள் ஏர்போர்ட்டுக்கு வந்து ஸ்ரீலங்கா வந்து போகலாம், பயம் இல்லை, எங்களோட போராளிகளுக்கெல்லாம் பாதுகாப்பு வந்துட்டு இம்பராசா இருக்கேன் வாங்க. நான் சொன்னேன் ஒரு போராளியை கூட அரெஸ்ட் பண்ணிடலாம் இனி. அப்ப அதே மாதிரி நாங்க சொல்லி அந்த உடன்பாடு வச்சதுக்கு பிறகு அலி சப்ரி அவர்கள் நிதியமைச்சர் திருவண்ணாமலையில நாங்க நிக்கிற மேடையிலே ரணில் விக்ரமசிங்க மேடையிலே அலி சப்ரி அவர்கள் சொல்றார் 13,000 விடுதலை புலிகள் புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட போராளிகளுக்கு தொழில் வாய்ப்பு திட்டம் மேற்கொள்றதுக்கு ஜனாதிபதி உடன்பாட்டில் இருக்கிறார். அதே மாதிரி இதுவரைக்கும் 15 வருஷ காலத்துக்கும் விடுதலை புலிகள் புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட விடுதலை புலிகளால ஒரு கல்லு கூட இருந்து ஒற்று இந்த இலங்கை அரசாங்கத்துக்கு ஒரு தீங்கு கூட நடக்கலையா இந்த 15 வருஷத்துக்கு. நாங்க மேடையில் இருக்கிறோம் சொல்றேன். அப்ப பாருங்க, இன்றைக்கு நாம் போய் உழைச்ச உடன்பாட்டுல இன்றைக்கு ஜனாதிபதி மனசுல எங்க போயிருக்கு? போராளிகள் தன்னிட்ட பிச்சை கேட்டு வந்திருக்கான். அவர் அப்படின்னு நினைக்கல. எங்கட தமிழ் அரசியல் கைவிட்ட நிலைமையில இன்றைக்கு புனர்வாழ்வு அளிக்கப்பட்டவரால் தன்னிட்ட வந்திருக்காங்க. ஜனாதிபதிட்ட போயிருக்கு. ஜனாதிபதி தானே இந்த பார்லமெண்ட் உறுப்பினருக்கு இந்த ஒட்டுமொத்த இலங்கைக்கு சாப்பாடு கொண்டு வர. அப்ப அதே அவருக்கு தானே நாங்க போறோம். அப்ப அதைத்தான் அவர் ஏற்றுக்கொண்டவர். ஏற்றுக்கொண்டு நிச்சயமாக எங்களுக்கு வாக்குறுதி தந்திருக்கிறார். அந்த அடிப்படையில் இன்றைக்கு உங்களுக்கு ஒட்டுமொத்த போராளிகளின் பாதுகாப்பு, ஒட்டுமொத்த மக்களுக்குமான தொழில் வாய்ப்பு திட்டங்களை எங்களோட உருவாக்குறதுக்கு நான் முன் வந்திருக்கிறேன். நிச்சயமாக மணி கட்டி இருக்கிறேன். எனக்கு பின்னாலே நீங்க வந்தா அது அவ்வளவு கிடைக்கும். இன்னொரு வேண்டுகோள் என்னன்னா, ஒரு மீட்டிங்னு சொன்னா எங்கட ஒத்துழைப்பை, எங்கட உணர்வை, எங்கட உண்மையையும் நீங்க எடுத்துக்காட்டும் பட்சத்தில் தான் நாங்க வெல்லலாம். இதுதான் நடந்தது. எங்கட போராட்டத்துக்கு தோல்வி நடந்தது இதுதான். எனக்கு நான் மீண்டும் ஒரு எங்கட மக்கள்கிட்ட கேட்கிறேன், எங்கட தேசிய தலைவருக்கோ நீங்க பயத்தில் இருந்தீங்களா, இல்ல சுட்டு போட்டுருவாரு துவக்கு பயத்தில் இருந்தீங்களா, இல்ல விசுவாசத்தில் இருந்தீங்களா? அப்ப இன்றைக்கு தேசிய தலைவர் வளர்த்த பிள்ளைகள் உலகாலம் இருந்துட்டு இன்றைக்கு அதிமேத ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவருக்கு ஆதரவு தெரிவிக்கின்ற யுத்தமா நடக்குது. ஓடி போய் நாங்க காட்டி கொடுக்க அல்லது வேற எதுவும் கள்ளக்கலவா நடக்குதா வடக்கிற்கு? ஒன்றுமே இல்லையப்பா. அப்ப நாங்கள் என்ன தொழிலை தான் கேட்டு போயிருக்கிறோம் பாதுகாப்பு. அப்ப அதனுடைய பயப்பட தேவையில்லை. அப்ப ஜனாதிபதி அவருக்கு ஆதரவு தெரிவித்து நாங்கள் விடுதலை புலிகள் கட்சி நிற்கக்குள்ள நீங்க எங்களோட சேர்ந்து பயணிக்காம மீண்டும் இந்த கூழ் மூட்டைகள் இன்றைக்கு கங்கணம் கட்டி ஆடுறாங்க. மக்களால் ஒதுக்கப்பட்டவங்களாம் சங்கு ஊதி கொண்டு திரிகிறாங்க. இந்த சங்கு ஊதுவெல்லாம் சரி வராது. அதுக்காக நாங்க எங்க மக்களை நாங்க வெறுக்கல. மக்களை ஏமாத்த வேண்டாம். கோழி குஞ்சு தாரான்னு சொல்றாங்களாம், சங்கோதராங்க. நேற்று கழிப்படுற கோழி குஞ்சு, பூனா குஞ்சு, நாய் குஞ்சு தேவையில்லை. எங்களுக்கு சுயமா வாழ்றதுக்கு எங்களுக்கு பொருளாதாரம் தேவை. எங்களை மக்களுக்கு பயம் இல்லாம வாழ்றதுக்கு பாதுகாப்பு தேவை. என்ன விளையாட்டை காட்டுறாங்களே. நேற்று கேள்விப்பட்டேன். அதுக்கு போனாங்க கோழி குஞ்சு தாரன்னு சொல்றாங்களாம், பூனை குஞ்சு. ஐயோ கடவுளே, 20 வருஷம் எங்களை ஏமாத்திட்டாங்க. இனிமேல நம்பி போவாங்க புலம்பெயர்ந்த இந்த மக்கள். இன்னொன்று விஷயம் சொல்றேன், இந்த விடுதலை புலிகள் கட்சிக்கு 8 வருஷமாக கனடாவில் உண்டியல் வச்சு சேர்த்திருக்காங்க காசு. ஆனா இம்பராசாவுக்கும் இந்த கட்சிக்கோ ஒரு ரூபா காசு இல்லை கனடாவில். இந்த நாங்கள் ரணில் விக்ரமசிங்க அவர்களிடம் போய் சேர்ந்தது பிறகு உண்டியலை மூடுறாங்களாம். எனக்கு கனடாவில் இருந்து செய்தி வருது. உங்களுக்கு சேமிச்ச காசெல்லாம் மூடுறாங்களே, இனி அரசாங்கத்தோட சேர்ந்துட்டாங்க. இது வரைக்கும் எங்களுக்கு கனடாவிலே லண்டன்லேயே இங்கேயும் உண்டியில் வச்சு ஒரு ரூபா காசும் இல்லை. இப்படி ஒரு திட்டமான காசு எங்கள் அமைப்புக்கு வரல. அப்ப பாருங்க, இல்லாத உண்டை இதுக்கண்டு சொல்லி வெளிநாட்டில் உழைக்கிறாங்க. அதே மாதிரி இன்றைக்கு சங்க உருவாக்கி போட்டு இன்றைக்கு சங்கில போய் ராஜா ஆண்டாலும் ராமன் ஆண்டாலும் சிங்கள ஆட்சியாளர் தான் பரப்புறாங்க ஜனாதிபதியில. அப்ப இதால எங்களை மக்களை எங்களை குரோதமாக்கணுமா அரசாங்கத்திட்ட இருந்து எங்களை மக்களையும் குரோதமாக்கப்படுறாங்க. சங்க பின்னாலே தெரிகிற மக்களையும். அன்பார்ந்த மக்களை தெளிவாருங்க, நாங்கள் புலிகள், உங்களை கொண்டு நாசம் இருக்க மாட்டோம். ஆண்டவனான நிச்சயமாக உண்மையாக சொல்றோம், மீண்டும் எங்களோட மக்களுக்காக நாங்கள் ஜன்னத்தில் இறங்கியிருக்கோம். இந்த திட்டங்கள் நடக்காம இருந்தால் நாங்கள் வேற வழி இல்லை, சாகர தவிர வேற வழி இல்லை என்று நான் இதில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இதை மட்டும் நீங்க உறுதியாக வழங்க. இது ஒன்றும் உண்மை, இதுல நடிக்கிறது கொண்டும் இல்லை. இதை தெளிவாக விளங்கி கொண்டு நிச்சயமாக இந்த விடுதலை புலிகள் கட்சி என்ன சொல்ற விடுதலை புலி என்ற பேரை அடையாளத்தை வச்சிருக்கிறேன். அதுக்காண்டான உங்களோட புள்ளையில் மாமன் மச்சான் எல்லாரும் இழந்திருக்கோம். பொதுவாக ஒட்டுமொத்த இலக்காட்டியும் தமிழர் நாங்கள் என்று ஒன்று சேர்ந்து நிற்க. இந்த அரசியல்வாதி மாதிரி பின்னாலே போய் நின்று இன்றைக்கு அனுராய்க்கு பின்னாலே சஜித்துக்கு பின்னாலே இவங்க வாக்கெடுத்து போட்டு இன்றைக்கு சங்கு வாக்கெடுத்து போட்டு அவர் சொல்றார், நான் அடையாளம் அரியந்திரன் மக்களால் ஒதுக்கப்பட்டவர், நாங்களும் போராளிகள் என்றாலே அவர் கணக்கெடுக்க மாட்டார். இதே அரியந்திரன் நல்லாட்சி அரசாங்கம் இருக்க என்ன செய்யறார்? அப்ப அவங்க என்ன செய்ய பேரம் பேச போறாங்க போய் உங்களோட வாக்க வச்சு.
அது ரணில் விக்ரமசிங்கட்டையோ சஜித்திட்டையோ அனுரைட்ட அதே பேரம் பேச்சு தங்கட பைத்தையும் தங்கட பேக்கையும் நிரப்புறாங்க. அங்க புலம்பெயர்ந்த தேசத்துல அவங்களுக்கு காசு சேர்க்கிறாங்க, கோடிக்கணக்கில் சேர்க்கிறாங்க. அந்த காசை எங்க மக்களுக்கு தொழில் வாய்ப்பு செய்திருக்கலாம், இதுவரைக்கும் செய்யல. அவங்களுக்கு தெரியும் நடக்காத உண்டை நடத்தி காட்டுவோம் வெளிநாடுகாரர்கள் விரும்புறாங்க. பேர்னுமெண்ட் இது என்னன்னு சொல்லி சொன்னா பேர்னுமெண்ட் இன்னும் குரோத் ஏற்படுத்துற மூலமா தான் நடக்க போகுது. மற்ற சஜித்தோ அனுரையோ இந்த நாட்டை பொறுப்பெடுக்கல. எனக்கு இப்ப எல்லாம் உண்டுதான், வேட்பாளர் ஜனாதிபதி வேட்பாளர் இருந்தாலும் ராஜதந்திரியா இருந்தாலும் மக்கள் அழிஞ்சு கொண்டிருக்க நாங்க கூட எங்க மக்கள் எல்லாரும் ஆஸ்திரேலியா போய் உழைக்கிற அந்த நேரத்தில் பொறுப்பெடுக்காத சஜித்தும் அனுரையும் நாட்டை விட்டு ஓடினவங்க இன்றைக்கு பொறுப்பெடுக்க நிற்கிறாங்க. ஒரு வீடு கட்டக்க அத்திவாரம் கட்டக்க பார்த்து கொண்டு இருந்தது வீடை கட்டி பெயிண்டெல்லாம் அடிச்சு நீட்டாக்க தாங்கள் இருக்க வலிக்கிறாங்க. 2 வருஷத்துல விடுவாங்களா? உண்மையை விளங்குங்க, யதார்த்தத்தை விளங்குங்க. கேஸ் சிலிண்டரோ பெட்ரோலோ நான் கூட 1 லிட்டர் பெட்ரோல் 8000 ரூபாய்க்கு வாங்கி ஓடி இருக்கிறேன். அப்போ வயல் செய்யிருக்க மன்னார்ல இருந்து இங்கே வாரத்துக்கு கும்பலமனைக்கு வாரத்துக்கு 3 லிட்டர் பெட்ரோல் நான் 24,000 ரூபாய்க்கு ஒரு டிஎஸ் ஆஃபீஸில் வேலை செய்கிற ஒரு இஸ்லாமிய நவத்தை வாங்கியிருக்கிறேன். அவர் எனக்கு கொண்டு போயிட்டு வந்தவர். அப்போ அப்படியெல்லாம் ஜீவிச்ச காலம். அப்போ அப்படி நாடு கடந்த நிலைமையில பொறுப்படுத்திருக்கிறார். இன்றைக்கு எங்களுக்கு தேவை பொருளாதாரம். இந்த நாட்டை கட்டி எழுப்போம். முதல் எங்கட போராட்டத்திலையும் எங்கட தலைவர் அடிக்கடி 5 வருஷம் 3 வருஷத்துக்கு இருக்கா எக்ரிமெண்ட் செய்த யுத்தம் தொடர்ந்து செய்யலாது. நாங்கள் புலியோண்டு ஒரே நிக்க இயலாது. எங்களுக்கான தன்னிறைவான ஒரு பொருளாதாரத்தை வளர்க்கணும். அதுக்கான ஒரு உடன்பாடு நாங்கள் இந்த நாட்டில் நாங்கள் எல்லாரும் முஸ்லீம் தமிழ் மக்கள் அனைவரும் சமத்துவமா இருக்கிறேன்னு சொன்னால் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் சிலிண்டர் சின்னத்துக்கு நீங்க வாக்களிக்கும் பட்சத்தில் அவரால் மட்டும்தான் ஏலும். அதை விட்டுட்டு அனுரகுமார் பின்னால் அவர் ஊழல் ஒரு 1/2 லிட்டர் தண்ணி கொடுக்க ஊழல் ஒழிக்கிறேன் சஜித்ராக்கள் மைந்தாடாக்கள் ரணில் ஆக்களை பிடிச்சி உள்ள போட போறாரு. உள்ள போறக்க மைந்தா ரணில் ஆக்கள் நினைச்சுவாங்க. அவங்க அவ்வளவு பேர் இருக்கிறாங்க. மாறி மாறி சுடுவாங்க. சுட்டு போட்டு வடக்கு கிழக்கெல்லாம் ஒழிக்க போறாங்க. ஒழிச்சா அடைக்கலம் கொடுக்கிறவனையும் சேர்த்து பிடிக்கப்படுறாங்க. ஆறு அனுரா பொறுப்பா வந்தா இங்க வடக்கு கிழக்குல. அப்ப அதே மாதிரி சஜித் அவர்கள் வர முதலே சொல்றாரு நான் எல்லை பாதுகாக்கிறதுக்கு சிங்கள மக்களுக்கு துவக்கு கொடுக்கப்படுறாரு. அப்ப துவக்கு கொடுத்தா கொக்கு குருவியா சுடப்படுறாங்க. திரியா பிரதேசம்டா இல்ல குச்சோலி பிரதேசம்டா சிங்கள பிரதேச எல்லைக்குள்ள போக்குல தண்ணி பிரச்சனை ஏற்கனவே மாவிலார் தெரியும் தானே. அப்ப திருவண்ணாமலை இந்த சண்டை வாரது கூட ஏன்னா சிங்கள மக்களும் முஸ்லீம் மக்களும் உண்டா வாழ்றோம். அவர் எல்லா பிரதேசத்தில் கொடுப்பாருண்டா நிச்சயமா நீலாப்பழ பக்கம் சிங்கள பிரதேசத்துக்கு அவர் துவக்கு கொடுத்தாருண்டா எங்கட மக்கள் வயலுக்கு போவாங்க, தண்ணியை மறைப்பாங்க. அவங்களுக்கு தண்ணி போய் மிச்சம் தான் எங்களுக்கு எங்கட வயல் கருவி போயிடும். அப்ப ஆள் அடிபடி போடுவாங்க. அடுத்த நாள் சுடுவாங்க ஊரால் பட. அடுத்த நாள் வெங்கடாக்கள் வெட்டுவாங்க. வன்முறை உருவாள் சஜித்ர இது. ஆனால் இந்த ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதி அவர்களுக்கு அந்த சிந்தனை இல்லை. பொருளாதாரத்தை கட்டி எழுப்பணும். இந்த நாட்டில் வன்முறைக்கு இடம் இல்லை. போராட்டமா இருக்கக்கூடிய ஒரு பொருளாதார ரீதியாக கொண்டு வந்தா எங்கட போராட்டத்தை சிதைக்கிற அளவுக்கு நிலைமையை கொண்டு வந்தார். அப்படியான அவருக்கு பின்னால் இருந்து எங்கட பொருளாதாரத்தை வளர்ப்பினாங்க. அன்பார்ந்த மக்களே, அன்பார்ந்த தாய்மாரே, பெற்றோரோ, எங்கட போராளிகளே, புலத்தில் இருக்கிறவங்களும் விழிப்பாவளையும் கொள்ளணும். நிச்சயமாக நீங்களும் சேர்ந்து இன்றைக்கு மீண்டும் மீண்டும் நீங்க என்னதான் செய்தாலும் எப்படித்தான் செய்தாலும் உங்களோட அம்மா பிள்ளைகள் மனுஷி சகல பேரும் வெளிநாட்டில் இருக்கிறாங்க.